வணக்கம் நேயர்களே, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வெயிலில் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டை விட்டு அதிகம் மாலை நேரத்தில் போங்க, வெயிலில் போகாதீங்க. இப்போ இந்த பதிவு விஜயகாந்த் சார் ஃபோட்டோ போட்டிருக்கிறதுக்கு காரணம் விஜயகாந்த் சாருக்கு நன்றி சொல்லியும், விஜயகாந்த் சாரோட போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா என்னோடய சப்ஸ்கிரைபரும் சரி, வியூவர்ஸும் சரி அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லியும், என்னை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியும் தான் இந்த வீடியோ. உண்மையிலுமே விஜயகாந்த் சாருக்கு விஜயகாந்த் அப்படின்னாலே ஒரு காந்த ஈர்ப்பு, காந்தம்னா ஈர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சாரோட இதில் பார்க்கும்போது அப்பன்னு இல்லை, இப்போ வரையிலும் அவருக்கு என்றென்றைக்கும் அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாகிக்கிட்டே இருக்குங்கிறது நான் கண்கூடாக கண்ட உண்மை. எப்படி அப்படின்னா, நான் அதிகமாக வீடியோஸ் போட்டது கிடையாது, எனக்கு அதிக சப்ஸ்கிரைபரும் கிடையாது. மேக்ஸிமம் என்னோடய இதில் ஒரு 1500 இந்த மாதிரி தான் வியூஸ் போயிருக்கு. ஆனால் விஜயகாந்த் சாரோட அந்த சமாதிக்கு போயிட்டு எப்போ நான் இன்றும் அவங்களோட சமாதியில் மக்கள் கூட்டம் இருக்குன்னு போட்டேனோ, அந்த இது இன்றைக்கி 20,000 கிட்டத்தட்ட 20,000 வியூஸ் பக்கம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் வெறும் 90 இருந்தது, இன்றைக்கி 190ன்னு 100 சப்ஸ்கிரைபர் விஜயகாந்த் சாரால் எனக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு இதை விட அவருக்கு இருக்கிற காந்த சக்திக்கு எடுத்துக்காட்டு உதாரணம் வேறு எதுவுமே கிடையாது. உண்மையிலுமே அவர் இன்னும் வாழும் ஒரு தெய்வம் தான். அவர் இறந்தபோது கருடன் பறந்தது அவரோட இறப்பு கூட்டத்துக்கு மேலே. அப்படி இருக்கும்போது உண்மையில அவர் பெருமாளோட சக்தி அப்படிங்கிற ஒரு இதுவும் நமக்கு தெரியுது. அவரோட காந்த ஈர்ப்பு சக்தி, அவங்களுக்கும் என்னோட நன்றி. அவங்களோட ஆத்மா நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ பார்க்குற எல்லாரையுமே அவங்களோட ஆத்மா ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலுமே விஜயகாந்த் சாரோட சக்தி என்னன்னு நான் உணர்ந்தது இது. இவ்வளோ வியூவர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஒரு வீடியோவுக்காகவே. அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லோரும் வெயிலுக்கு பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.